நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் கிளாத் வச்சு பார்த்திங்கன்னா உள்பக்கம் தான் தையல் வரும், வெளிப்பக்கம் தையலே வராமல் எப்படி தைக்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கிளாத் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அது மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத் வச்சு ஒரு 1/4 இன்ச்சு வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து அப்படியே நீளமாக ஒரு தையல் போட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி தையல் லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்துடுங்க கைக்கு. ஃபஸ்ட்டு பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலை. இப்போ பாருங்கள், ஒரு லாஸ்ட் வரைக்கும் இந்த தையல் வந்து 1/4 இன்ச்சில் மடித்து போட்டுக்கலாம். இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அப்படியே லைனிங் துணியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனிங் துணி மேலே அப்படியே மறுபடியும் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். அதாவது அமுக்கு தையல்னு சொல்லுவோம் இல்லையா, படிமான தையல். இந்த தையல் வந்து இந்த லைனிங் கிளாத்தில் தான் விழுகணும். ஸோ லைனிங் கிளாத்தில் மட்டும் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே உல்ட்டாவாக திருப்பிட்டு அந்த பாருங்கள் ஒரு கொஞ்சம் அந்த மடித்த துணி தெரியுது இல்லைங்களா, அந்த துணியை வந்து மறுபடியும் லைனிங் கிளாத் பக்கம் வர மாதிரியே மறுபடியும் அது மேலே வந்து அமுத்தி ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா கெட்டியாக இருக்கும் இல்லையா, 2 கிளாத் சேர்ந்தது. ஸோ அதை வந்து அப்படியே மடித்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனிங் துணி எடுத்து எப்பவும் போல் மேலே போட்டுக்கலாம். இப்போ இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா தையலெல்லாம் உள்ளுக்குள்ளே போயிடும், மேலே வந்து தையலே இருக்காது. ஸோ இந்த டிப்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ.